எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தளபதி வர போறாரு நாளைக்கு. தயாரா இருக்கீங்களா? இருக்கும் இருக்கும் இருக்கும். எல்லாரும் சாப்பிடாம இருக்கணும். இருப்பீங்களா? இருப்போம் இருப்போம். தண்ணி குடிக்காம இருக்கணும். இருப்பீங்களா? இருப்போம். நாண்டுகிட்டு செத்து போய் நாக்கு வறண்டு செத்து போயிருவோம். பரவாயில்லையா? சாவோம் சாவோம். எதுக்காக நிக்கிறான்? தளபதிக்காகன்னு சொல்லக்கூடாது, மக்களுக்காக உருட்டணும். புரியுதா? எல்லாரும் சாப்பிடாம இருப்பீங்களா? இருப்போம் இருப்போம். தெம்பா இருப்பீங்களா? இருப்போம். தளபதி நல்லா கிளாப்ஸ் ஓட்ஸ் அதுன்னு சாப்பிட்டு வருவாரு. ஆனா நாம சாப்பிடாம இருக்கணும். இருப்போமா? இருப்போம் இருப்போம். பாரு, அந்த மலை மேல ஒரு 4 பேர் ஏறுவான். என்ன பண்ணணும்? கல்லை விட்டு எரிஞ்சிடாதீங்க, ஏதாவது ஆயிரும். பக்குவமா கூட்டு வரணும். கூட்டு வருவீங்களா? கூட்டு வருவோம். ஆமா, நாளைக்கு 10 பேர் ஒன்னா நின்று பேசினாங்கன்னா டக்குன்னு அவங்கள போட்டு களைச்சு விட்டுருங்க. ஏன்னா கோளாறு பிடிச்சவன் ஒருத்தன் இன்னொருத்தன் ஏத்துவான், இன்னொருத்தன் அவனே ஏத்துவான். டக்குன்னு விசில் அடிச்சு கலவரமாக்கி விட்டுருவாங்க. அதனால 144 மாதிரியே ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுவோம் பண்ணுவோம். ஆமா, நாளைக்கு பாத்ரூம் வரும், மூத்திரம் வரும், ஏதாவது வரும். ஆத்திரம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்படி நின்று உங்களுடைய சேவையை காப்பாற்றணும். காப்பாத்துவீங்களா? காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். திடீர்னு 2 வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? 2னா 2 தலைவர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? பாதுகாப்பா இருக்கணும். அடக்கி இருக்கணும். சாரி, அடக்கமா இருக்கணும். புரியுதுங்களா? இருப்பீங்களா? இருப்போம் இருப்போம். ஆமா, நாளைக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது கலவரம் வந்துருச்சுன்னா எஸ்கேப் ஆகிற கூட்டம் நீங்களா இருக்க கூடாதா? புரியுதா? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்னடா கேப்பு? அந்த மாதிரி சத்தியம் பண்ணிடாதீங்க. எல்லாரும் உறுதியா இருக்கணும். புரியுதுங்களா? வெயில்ல நிக்கணும், நின்னுகிட்டே இருக்கணும், சாயங்காலம் வரைக்கும் நிக்கணும், முன்னாடி நாள் காலையிலே வந்துடணும், ரெடியா இருக்கணும். ஆனா தளபதி நோகாம பஞ்சு மெத்தையில பந்துச்சு எடுத்து வந்து செவரில் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு பால் பலம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஏசி காரில் வந்து நல்லா தனி விமானத்தில் வந்து நல்லா நோகாம வந்து பேசிட்டு நல்லா நோகாம போவாரு. நீங்க தான் கஷ்டப்பட்டு செத்து போகணும். புரியுதா? புரியுதா? இருப்பீங்களா? இருப்போம். இதாண்டா சுயமரியாதை, இதாண்டா சமத்துவம், இதாண்டா புறப்போக்கு, எல்லா உயிருக்கும் வெண்ணைங்களா அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா? வெரி குட் வெரி குட் பாய்ஸ், வெரி குட். கரெக்டா இருக்கணும். வழக்கம் போல இன்னைக்கு ஒரு 2 எக்ஸ்க்ளூசிவ் கண்ணு வலிக்குது பேசலான்னு வந்திருக்கேன். அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா, முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த முட்டம் ஆர்பரில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி. அந்த குளச்சல் தொகுதியில் மேடம் வந்து மரியசீனா, சத்யபாமா ஜேபிஆர் நிறுவனத்தினுடைய ஜேபிஆருடைய கடைசி பொண்ணு மரியசீனா, அவங்க வந்து அந்த தொகுதியை கேப்சர் பண்ணுறதுக்காக விட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். குளச்சல் தொகுதியிலுடைய ஒரு யதார்த்த அரசியல் களநிலை என்ன அப்படின்னா, அது அப்படியே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தொகுதி. அது டிஃப்ரெண்ட். அது நீங்கள் ஒரு தொகுதியில் அதிமுக, திமுக, பாஜக, அப்புறம் காங்கிரஸ் 4மே வலுவாக இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு தொகுதி நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று திமுக ஒரு தொகுதியில் இருக்கும், அதிமுக இருக்கும், பாஜகவும் காங்கிரஸும் இருக்காது. இப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஒன்று திமுக இருக்கும், இல்லை அதிமுக இருக்கும், இல்லைனா காங்கிரஸ் இருக்கும், இல்லைனா பாஜக இருக்கும். 4மே ஒரு தொகுதியில் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா எந்த தொகுதி சொல்லுவீங்க? அப்படின்னா நம்ம குளச்சல் தொகுதியை தான் சொல்ல முடியும். அங்கே மீனவர்கள் கம்யூனிட்டியை இன்னொரு சமூகம் ஏற்றுக்காது. அங்கே அவங்க வலுவாக இருக்கிறாங்க. அவங்க சைடில் பாஜகவும் இருக்குது, காங்கிரஸும் இருக்குது, இவங்க சைட்லேயும் பாஜக இருக்குது, திமுகவும் வலுவாக இருக்குது, அதிமுகவும் வலுவாக இருக்குது. இப்போ 4 பேர்கிட்ட மேடம் டிஜும்னு தேர்தலில் ஃபைட் பண்ணணும். அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நடுவில் மரியசீனா வந்து அந்த குளச்சல் தொகுதியை கேட்டிருந்தாங்க. நிறைய தடவை சத்யபாமாவுக்கு விஜய் விசிட் பண்ணியிருக்காப்புல. நிறைய தடவை ஷூட்டிங் மட்டும் இல்லை, மரியாதை நிமித்தமாக அந்த கல்லூரி போகிறது அது இது நிறைய நெருக்கமாகவே அந்த கல்லூரி உரிமையாளர்கள் கூட இருக்காப்புல. அதனால் கேட்ட உடனே 20 வருஷம் கூட இருந்தீங்களா? நோ இந்தாங்க சீட்டு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபார்ம் இருக்குன்னு கழகம் எடுத்து கொடுத்துருச்சு. பாவம், குளச்சலில் வேலை செஞ்ச நம்ம ஆளுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரில, தூக்கி ஓரம் கட்டி விட்டாங்க. கம் டு பாயிண்ட்டு. இப்போ மரிய வில்சனுக்கு நீங்கள் நேற்று சொன்னீங்களே இல்லையான்னா, மரிய வில்சனும் அடி போடுறாரு. மரிய வில்சனுக்கு ஒரு வேளை தொகுதி சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அக்கா வந்து ஆடிடுவாங்க, வெறியாட்டம் ஆடிடுவாங்க. ஒருத்தரை காலி பண்ணா இறங்கி காலி பண்ணக்கூடியவங்க தான். அப்படி அவங்க ஒருத்தரை காலி பண்ணி வேற மாதிரி ஒரு ஃபேமிலியே வேற மாதிரி ஆக்கின வரலாறுலாம் நிறைய இருக்குது. அக்கா மேலே நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம இறக்கி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக அப்படி எடுத்து வச்சுருக்கேன்.
பட் அப்படியே வி கம் டு பாயிண்ட். மரியசீனாவை பொறுத்த வரைக்கும் முட்டம் தொகுதியில் முட்டம் ஆர்பரை வந்து கைப்பற்றணும், குளச்சல் தொகுதியில் வெற்றி பெறணுன்றதெல்லாம் அவங்களுடைய எண்ணம் கிடையாது. தான் ஒரு பொலிட்டீஷியன், என் ஃபேஸ் குளச்சலில் அறிமுகமானால் போதும், நான் ஒரு அரசியல்வாதின்னு அந்த இடத்துல அறிமுகமானால் போதும், அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த தேர்தலையும் நிற்கிறாங்க. மற்றபடி 4 பேர்கிட்ட ஃபைட் பண்ணணும், 4 பேருடைய கொள்கையை எதிர்த்து பேசணும், நம்மளுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு எதாவது செய்யணும், அதெல்லாம் கிடையாது. அப்படி என்னதாண்டா இந்த முட்டம் ஆர்பரில் இருக்குது, அவங்ககிட்ட இல்லாத சொத்தா? சிமெண்ட் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்க, அது இதுன்னு இருக்காங்க. இந்த ஹார்பரில் என்னடா குறின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் வரப்போகிறேன். நம்ம அதானி இருக்கார்ல, அதானி, என்னோட அதானி ரேஞ்சுக்கு போகிற? எஸ், அதானி தமிழ்நாட்டுக்கு, அதுவும் முட்டம் ஆர்பருக்கு வந்திருக்கிறார். எப்படி மோப்பம் பிடிச்சி ஸ்மெல் பண்ண பார்த்தீங்களா? அதான் அண்ணன். அதாவது இந்த அதானி அவர்களுக்கு வந்து இந்த தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய, தென் மாவட்டன்ற லூசுவைய பதட்டத்தில் தென் மாநிலம், அதில் வந்து ஒரு பெரிய ஹார்பர் கட்டணும்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையை எப்படா எந்த இடத்துலடா நிறைவேற்றலாம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அதிமுகவில் ஒரு அமைச்சர், அதாவது இது சார்ந்த ஒரு அமைச்சர், சிவாஜி சிம்பாலாக கொடுத்துருக்கேன்னா கண்டுபிடிச்சிக்கோங்க, ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்லை முன்னாள் சபாநாயகராக இருந்திருக்கலாம். அவர் வந்து அவருடைய உதவி மூலியமாக அவர் தான் அதானிக்கு ஒரு தூது அனுப்புகிறாரு. இங்கே ஒருத்தவங்க 150 கோடி ரூபா வந்து மதிப்புள்ள ஒரு ஆர்பர் வச்சுருக்குறாங்க, அந்த ஆர்பரை வந்து கடைசியாக நடந்த வர்தா புயலில் பயங்கரமாக சேதமாயிருச்சு, அதில் பெரிய பெரிய கிரேன் எல்லாம் பாதிக்கு மேலே கடலில் போய் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பெரிய சேதம் ஏற்பட்டுருச்சு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 சம்திங் ஏதோ கோடிகள் ஆகும், அதை வந்து அவங்க செலவு பண்ணுறதுக்கு முன் வரலை, குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் வந்து செலவு பண்ணலான்னா எல்லாரும் செதறிட்டாங்க. அப்போ இவங்க ஒரு மேலோட்டமாக ஒரு செலவு மட்டும் மரியசீனா பண்ணிவிட்டு இதை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஹார்பரை டேக் ஓவர் பண்ணிக்கலாம், இது ஒரு நல்ல சான்ஸுன்னு இங்கேருந்து புறா தூது, அதிமுகவில் இருக்க ஒரு நபர் மூலிமா புறா தூது போகுது. அதானியும் ஹார்பருக்கு வந்தார், வந்து விசிட் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கலாம், தூக்கிடலான்னு பிளானு. நான் வந்து ஒரு டீட்டெயிலில் 99 இயர்ஸ்ன்னு தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா நமக்கு கிடச்ச சோர்ஸ் அவ்வளோதான். ஆனால் இன்னொரு சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது 30 இயர்ஸ் தான், 99 வருஷத்துக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அது 2 வருஷத்தில் எதுன்றதை நம்ம கூடிய விரைவில் அதையும் வெளிப்படுத்திடுவேன். ஏன் அதானி அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அதானி யார், எப்பேற்பட்டவர், எப்பேர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு. ஒரு இடத்துல கான்ட்ராக்டை வந்து போட்டார் அப்படின்னா அதை அப்படியே அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வல்லமை படைத்த அந்த நபர் தான். இப்போ இந்த ஏர்போர்ட்டை ட்ரெண்டிங் எடுக்கிறோம், சரி என்னது எடுக்கிறோம், வாடகைக்கு எடுக்கிறோம், இத்தனை வருஷத்துக்கு நான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அதானி ஹார்பரை இவர் என்ன செய்கிறாருன்னா வந்து எடுத்துக்கிட்டாருன்னா அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு. அப்போ அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு 800 crores நாங்கள் இதுக்கு தரோம், இதுக்கு மதிப்பு அவ்வளோ இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோன்னு 800 crores அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் மரியசீனா அவங்க குவாட் பண்ணது 1200 crores, 1200 இவங்க சொல்கிறாங்க, இது 800 அப்படி இப்படின்னு பேசி அது ஒரு முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் அந்த ஜேபிஆருடைய 2வது மகள் ஷீலா என்ட்ரி ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஓ, எங்களுக்கு தெரியாமல் நீ இதை இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு 2024 தீர்ப்பு வருது. ஜேபிஆர் நிச்சயமாக இந்த துறைமுகத்தை வேறு ஒரு பெண்ணுக்கு மட்டும் எழுதி வைத்திருக்க மாட்டார், 5000 ஷேர் எழுதி வச்சிருக்க வாய்ப்பில்லை, இது ஒரு போர்ஜரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வருது. அது இன்னும் அது ஓப்பனில் இருக்குது, நீங்கள் அந்த கோர்ட் ஆர்டர் யார் வேணாலும் பார்க்கலாம், அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. 2வது மகள் ஷீலா அவங்க இப்போ உயிரோடு இல்லை, அவங்களுடைய மரணம் பற்றிய கதைகளும் தனியாக இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து தனியாக ரிவீல் பண்ணுறேன். இந்த குடும்பம் இப்போ யாருமே ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாக இல்லை. மரியசீனாவினுடைய ட்வின்னில் இருக்கவங்க கூட இவங்க மேலே கோபமாக இருக்காங்க, அதுக்கான கதையும் தனியாக இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய பணம் படைத்த ஒரு செல்வாக்குள்ள குடும்பம் தமிழ்நாட்டினுடைய வளத்தை சுரண்டுது அப்படின்னா நான் கேட்கணும்ல, இது தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை இல்லை, வளத்தை சுரண்டுது அப்படின்னும் போது நம்ம அதுவும் அதானி மாதிரி ஆனங்களை உள்ளே இறக்குறீங்கன்னா நம்ம கேட்கணும்ல. அப்போ அதானி வந்து இந்த கேஸ் வந்தோடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாரு, தீர்ப்பு வந்தோடனே இது வேலைக்கேவாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதானி கால் வச்ச இடம் தான் நீங்கள் இந்த மகாபலிபுரம் என்ன அதாவது இது என்னது பழவேற்காடில் ஒரு பெரிய ஆர்வர், எண்ணூர்லேருந்து நீங்கள் தாண்டி போனீங்கன்னா
ஒரு பெரிய ஹார்பர், அதானிக்குன்னு தனியாக ஒரு ஹார்பர் இருக்கும். நான்லாம் உள்ளெல்லாம் போயிருக்கேன், உள்ளெல்லாம் போயிட்டு நான் விசிட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்பரு நீங்கள் ஆல்மோஸ்ட் பழவேற்காடு வரைக்கும் ரேஞ்சு அதை பிடிக்கிறாங்க. சின்ன சின்ன மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, அதை மறைக்கிறதுக்காக அதானி வந்து சுற்றி இருக்கிற கிராமங்களில் பல சேவைகளெல்லாம் செஞ்சு அதை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போது கம் டு மரீசினா, அது எனக்கு வர வேண்டிய 1200 கோடி போயிடுச்சேன்னு பழி வாங்கி, அது ஒரு தனி கதை. இப்போ ஷீலா அவங்க உயிரோடவே இல்லை, இயற்கை மரணம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு கதைகள்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே இதுக்குள்ளே நடந்தது தான். இப்போ திரும்ப அந்த ஹார்பரை கைப்பற்றி பறிபோன அந்த கோடிகளை மறுபடியும் அள்ளுறதுக்காகத்தான் இவங்க இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வேலைகளில் எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மரிய வில்சனே நடுவில் வந்தாலும், இங்கே பாருங்கள், என் குடும்பத்தை விட்டு போயிட்டீங்க, தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலான்ற மோட்டிவ்லும் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே 2வது மகள் ஷீலா வந்து ஒரு ட்ரஸ்டி. ஆனால் அந்த ட்ரஸ்டியவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அலவுன்ஸாக மாற்றி, உங்களுக்கு மாதம் 10 லட்சம் தரேன், நீ ட்ரஸ்டிலாம் கிடையாது, உங்கள் ட்ரஸ்டிலேருந்து எடுத்துட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு லீகல் டீம், ஐடி விங், இது அட்வொகேட் விங்கு மாதிரி வச்சுருந்து பண்ணதுனால தான் இந்த கேஸில் அவங்க ஜெயித்தாங்க. அது தனியாக ஒரு கதையாக ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஹார்பரை கைப்பற்றி ஒரு பெரும் முதலாளிகிட்ட கொடுக்கணும், அதுக்கு ஒரு அரசியல் பவர் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் இவங்க, அதுக்காக தான் காலேஜையே தாவேக்காவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. யூஜிசி ஏசிலாம் பார்த்தா இதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு காலேஜுக்குள்ளே அரசியல் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கு. பசங்களா பொண்ணுங்களை பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை பார்த்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து பெற்றவங்களை பார்த்துக்கோங்க. முதல்ல இவங்க பார்த்தாங்களான்னு தெரில, அது சொல்கிறேன். அது மாதிரி இருக்குது. அப்பா பேரையும் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. ஜேபிஆர் உயிரோடு இருக்கும்போது பெரும் நடிகர்களுக்கு டாக்டரேட் பட்டம்லாம் கொடுப்பாரு. கமல்ஹாசனுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆரவாரமாக என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப டீசெண்டாக வச்சு கொடுத்து அமுச்சு விட்ருவார். அப்படி இருந்துச்சு. இது இப்போ ஒரு வேறு மாதிரியான கல்ச்சராக மாறி இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸோட நேச்சர், அது அப்படி தான் இருக்கும், நல்லது தான், அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரு அரசியல் கேம்பெயினாக மாறும்போது அது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு மேட்டர். அடுத்த மேட்ரு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பாருங்கள். மக்களே, நம்ம தளபதியோட அரசியல் எதிரி தான் இந்த டிஎம்கே. பட் இந்த டிஎம்கே தொண்டரான எங்கள் அப்பா தான் எனக்கு முதல் எதிரி எங்கள் வீட்டில். தளபதி அரசியல் வரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே எவ்வளவோ ஃபோட்டோ ஓட்டியிருக்கேன் தளபதி. இது அப்போல்லாம் சண்டைக்கு வராத ஆள். இப்போ தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே நான் ஃபோட்டோ ஓட்டினா என்கிட்ட எதிர்த்து பேச முன்னாடி எங்கள் அம்மாவை போய் கத்துறது. நம்மளுடைய அம்மா அப்பா வந்து நம்மளை தப்பான வழியை வளர்க்க மாட்டாங்க, நல்லதாக சொல்லி தான் வளர்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து இந்த டிஎம்கே ஓட்டு போடும்போது நானும் வந்து சரி அப்போ இவர் தான் நல்லவர், நம்ம அம்மா அப்பாக்கே பிடிக்குதுன்னு சொல்லி நானும் வந்து 18 வயசான பிறகு இவர் தான் ஓட்டு போட்டேன். பட்டு டிகிரி வாங்கி நான் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டால் அதில் திரும்ப ஒரு ஸ்டாலின் ஃபோட்டோவை சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா அந்த ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த கட்சிக்கு, அதனால் நம்மளும் போடலான்னு போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் தயவு செஞ்சு மாறிடுங்க மக்களே. எங்கள் வீட்டில் என்னோட ஆம்பிஷனே வந்து இந்த 2 செவரை நான் பிடிச்சே ஆகணும். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் தளபதி ஜெயிச்சார்னா கண்டிப்பாக இந்த 2 செவர்லேருந்து இந்த ஃபோட்டோ இறக்கிடுவேன்னு. இதுக்கு எங்கள் அப்பா நிற்கலா, அப்போ இன்னும் 60 வருஷத்துக்கு இந்த 2 ஃபோட்டோவும் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என் தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிச்ச பிறகு இந்த பாட்டை போட்டு தான் 2 ஃபோட்டோ இறக்குவேன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா? அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் வந்து விஜய் நான் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷம் வச்சிருவேன், எனக்கு வந்து என் புருஷனை விட விஜய் அண்ணாவை தான் பிடிக்கும் அப்படின்னாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு அறிவில்லா கூட்டத்தை ஒரு இதுவே விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதுக்கு இன்னொரு உதாரணம் இது. அதாவது தன்னுடைய அப்பாவையே எதிரி அவன். நாளைக்கு பாருங்க, அவருக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்குது, இவனுக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்குது, 2 பேரும் முரண்படுறது நியாயமானது. ஆனால் அது அரசியல் முரணா அரசியல் விவாதமாக இருக்க வரைக்கும் நல்லது. சாப்பிடும் போது அரசியல், என்னடா உன் தலைவர் சொன்னாரே செஞ்சாரா, என்னப்பா உங்கள் தலைவர் கூட தான் சொன்னாரே செஞ்சாரா அப்படின்ற விவாதம் வர்றது ஆரோக்கியமான விவாதம். தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்த்தா அது எப்படி மாறும்? வன்முறையாக மாறாதா? சொந்த குடும்பமே 2ஆ பிரியாதா? என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு காரணம் அந்த பையன் இல்லை, அந்த பையனுக்கான அரசியலை புகுட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் அவ்வளவுதான் பூட்டியிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு அவ்வளோதான் அரசியல் தெரியும். விஜய் மெச்சூர்டாக இருந்தால் தானே அவன்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைல்ல, அப்போ அந்த பக்குவம் இல்லாத ஒரு தலைமுறையை விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இந்த வீடியோ. சொந்த வீட்டுக்குள்ளேயே எதிரியாக இருக்காருன்னா நீங்கள் அந்த விஜய் தான். நாங்கள்லாம் அப்பம் பேச்சை கேட்க மாட்டோம், அப்பனுக்கு ஒன்றுனா பெத்தவன் எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம், அந்த மாதிரி வன்முறையான ஒரு டைலாக்ஸ்லாம் வருது இல்லை. அப்பம் பேச்சை கேட்க மாட்டோம், அதெல்லாம் வந்து எப்படியானதுன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். நாளைக்கு இன்னும் ட்விஸ்டான ஒரு மேட்ரு ஒன்று வச்சுருக்கேன்.
நாளைக்கு நிறைய சொல்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.